குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 16/11/2024 தக்ஷணாயனம் ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் முதல் நாள் சனிக்கிழமை, தமிழ் மாத பிறப்பு. இந்த தமிழ் மாத பிறப்பு, இந்த கார்த்திகை மாதம் என்பது மிக மிக விசேஷம். ஒவ்வொரு திங்கட்கிழமை என்பது சோமவாரமாக கருதப்படும். கார்த்திகை மைந்தன் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த மாதம். கார்த்திகை தீப திருவிழா, அதே போல கார்த்திகை மாதத்தில் வீடு கட்டுவது, தொழில் தொடங்குவது, முக்கியமாக பூமி பூஜை செய்வது, முக்கியமான விசேஷங்களுக்கு உகந்தது கார்த்திகை. கார்த்திகை பெண்களை வழிபடலாம். கார்த்திகேயனுக்கு உகந்த நாளில் விரத வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அதிலும் கார்த்திகை மாதத்தில் முதலாக வரக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குண்டான அற்புதமான நட்சத்திரம். இந்த நாளில் இறை வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலனை தரும். விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு சகல புண்ணியங்கள் வந்து சேரும். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். சூரிய உதயம் காலை 6:14க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:42 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 9:30 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று அதிகாலை 5:08 வரை வரியான், பின்பு பரிகா. கரணம் இன்று அதிகாலை 3:42 வரை பவம், பின்பு பிற்பகல் 2:40 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:13 வரை சித்தயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:30 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி இரவு 9:30 வரை சித்திரை, பிறகு சுவாதி. துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பரங்குன்றம் ஸ்ரீ முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் புறப்பாடு. அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், வடமதுரை ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் கார்த்திகை விரதம் மற்றும் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கடன்கள் கட்டுவதற்கு ஏற்ற நாள், மருந்து உண்ணுவதற்கு உகந்த நாள், செங்கல் சூளை சார்ந்த வேலைகளை செய்ய சிறந்த நாள், பழைய வாகனங்களை விற்பதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 4:02 முதல் 5:46 வரை மேஷ லக்னம், 5:47 முதல் 7:48 வரை ரிஷப லக்னம், 7:49 முதல் 10 மணி வரை மிதுன லக்னம், இரவு 10:01 முதல் 12:08 வரை கடக லக்னம், 12:09 முதல் 2:10 வரை சிம்ம லக்னம், 2:11 முதல் 4:10 வரை காலை கன்னி லக்னம், 4:11 முதல் 6:20 வரை துலாம் லக்னம், 6:21 முதல் 8:31 வரை விருச்சக லக்னம்,
8:32 முதல் காலை 10:38 வரை தனுசு லக்னம். 10:39 முதல் 12:33 வரை மகர லக்னம். மதியம் 12:34 முதல் 2:16 வரை கும்ப லக்னம். 2:17 முதல் 3:57 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி பாராயணம் செய்து வழிபட சகல சுப காரியங்கள் கைகூடி வரும். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கர்ம காரகன். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்வதால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய அபிவிருத்தி, சகலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 5 முதல் மாலை 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தமிழ் மாத பிறப்பு கார்த்திகை மாதம் 1ஆம் நாள். இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம். கார்த்திகை மாதம் என்றாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதிலும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்தே வருகிறது. ஆக இந்த நாள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்தினால் எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். உங்களுடைய ராசியின் அதிபதியே செவ்வாய் பகவானாக இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய அங்காரகனுக்கு அதிபதி ஸ்ரீ முருக கடவுள், தமிழ் கடவுள். ஆக அந்த முருகப்பெருமானை மனதார நினைத்து தீபங்கள் ஏற்றி உங்கள் வயதிற்கு என்னவோ அந்த எண்ணிக்கையில் உள்ள தீபங்களை விளக்கேற்றினால் நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் என்பது மிக விசேஷமானது, முருகருக்குண்டான நட்சத்திரம் என்பதால் கார்த்திகை பெண்களையும் நினைத்து 6 பெண்களையும் நினைத்து நீங்கள் கார்த்திகை தேவியராக வழிபாடு செய்தால் மிக புண்ணிய பலனை பெற முடியும். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் மிக 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 அதிகம். மேஷராசி என்பர்களே, கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவானும், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இதுநாள் வரையில் துலாம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சூரிய பகவான் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி முதல் நிறைவு நாள் வரை விருச்சக ராசியில் தான் சஞ்சரிப்பார். அதிலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில். ஆக இந்த நாள் நால்வர் பெருமக்களுக்கு சிவ பெருமானுக்கு வஸ்திரங்கள் சாற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். கோச்சார அமைப்பை பார்க்கலாம். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் வரும். சில பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. எதை செய்தாலும் மற்றவர்களோடு சில விஷயங்களை கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். உங்களுடைய நெருக்கமான நபர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படுவதோ கோபப்படுவதோ கூடாது. குடும்ப நபர்களிடத்தில் மன தெளிவாக பேச வேண்டும். மறைவை வைத்து பேசாதீர்கள். வெளிப்படைத்தன்மையாக இருப்பது நல்லது. செய்யக்கூடிய வேலைகளில் முயற்சிகள் மேம்படும். ஊதிய உயர்வுக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். அந்த உழைப்புக்குண்டான நன்மதிப்பையும் பெறக்கூடும். பிறர் அறியாத விஷயங்களை நீங்கள் நுணுக்கமாக தெரிந்து கொண்டு அதனை
மிக அழகாக முழுமையாக செய்து காட்டுவீர்கள். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு நல்லதொரு எண்ணங்கள் பிறக்கும். படிப்பு மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும், ஈடுபாடு உண்டாக்கும். அடுத்த நிலை கல்விக்கு முயற்சி செய்வீர்கள். நிச்சயம் உங்களுக்கு கைகூடி வரும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல உணவினை எடுத்துக் கொள்வீர்கள். வேலை வாய்ப்பு தொடர்பாக எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். க்ஷேமங்கள், லாபங்கள் அதிகரிக்கும், மாற்றங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சில தாமதத்திற்கு பிறகே நடக்கும். குழப்பங்கள் சற்று மறையும் நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பணம் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய குணத்தினுடைய போக்கு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், பாக்யஸ்தானத்தில். எதிர்பார்த்தபடி தந்தையினிடத்தில் இருந்து உங்களுக்கு சில பண வரவுகள் உண்டாகும். இந்த நாள் யோகங்கள், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தியுங்கள். நிச்சயம் நல்லது உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம். இந்த நாள் கிருத்திகா நட்சத்திரம். அதிலும் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபடுங்கள். தேவியர் வழிபாடு அற்புதத்தை நிகழ்த்தும். மனதில் நல்ல தெளிவுகள் பிறக்கும். சிந்தனைகள் கைகூடி வரும். எண்ணிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உன்னுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே குரு பகவான் வக்ரநிலை. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சகோதர பாவகத்தில். பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான். களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை. சூரிய பகவான் இந்த கார்த்திகை 1ஆம் நாள், இந்த நாளிலிருந்து முடியும் வரையில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் தான் சஞ்சாரம் செய்வார். இது நாள் வரையில் 6இல் இருந்தவர் இப்பொழுது 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். நண்பர்கள் பற்றிய சொல்லக்கூடிய இடம், தொழில் மற்றும் கூட்டாளிகள் பற்றிய சொல்லக்கூடிய இடத்தில் சூரிய பகவான் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சஞ்சாரம் செய்கிறார் களத்திரத்தில். ஆகவே 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவான் என விரயத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள், கிரக நிலைகள் இந்த நாள் உண்டு. எதிர்பார்த்தபடி கால்நடை தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். விவசாய பூமியை புதிதாக வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். கொடுத்த பொருள் மீண்டும் கைக்கு வரும். இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பீர்கள். அடகு வைத்த பொருட்கள் மீண்டு வரலாம். ரிஷபராசி அன்பர்களை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். அதிலும் பெண்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடும். வெளியே வேலைக்கு செல்பவர்களாகட்டும் அல்லது ஒரு சிறிய தொழில், சுய தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நல்ல லாபமும் நல்ல பலனும் இந்த நாள் உண்டு. வேலைக்காக நீங்கள் வாங்கிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து வரும். வணிகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். முகப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் சிக்கனமாக இருங்கள். சமூக வேலைகளில் வித்தியாசமான வாய்ப்புகள் உண்டாகும். இணையம் சம்பந்தமான துறைகளில் அனுபவங்கள் இருக்கும். ஓய்வு நிறைந்த நாள். ரிஷபராசி அன்பர்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை திருப்திகரமாக முடிப்பதால் வருமானம் ஓரளவிற்கு கைகூடி வரும். தெரியாததை நீங்கள் விட்டு விடுவது இந்த நாள் நல்லது. தெரிந்த விஷயங்களுக்கு மட்டுமே
முக்கியத்துவம் கொடுங்கள். சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர மருந்து மாத்திரைகள் சாப்பிட சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. சிவபெருமானையும் வணங்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக சூரிய பகவான் இருப்பதால் நேரடியாகவும் சென்று நீங்கள் வஸ்திரங்கள் சாற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடலாம். நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். கவலை வேண்டாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா சக்தி. வழிபாடு நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அவசரப்படாதீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை பல முறை செய்ய வேண்டியது நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. நல்ல அனுபவங்கள் இருக்கும். புதியவர்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வித்தியாசமான வாய்ப்புகள் வந்து சேரும். கொடுத்த பொருளை மிக அழகாக திரும்பி வாங்கி விடக்கூடும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மிதுன ராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. இந்த தமிழ் மாத பிறப்பு நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது சிறப்பு. மாதமும் கார்த்திகை, இன்றைய நாள் நட்சத்திரமும் கார்த்திகை. ஆக மிக பொருந்தக்கூடிய வகையில் இந்த தினம் அமைவது மிக மிக சிறப்பானது. இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கும் அம்மையப்பரான சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உகந்த மாதம். ஆக இந்த நாள் சனிக்கிழமை தினத்தில் தான தர்மங்கள் செய்வது, இயலாதவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, அன்னப்பாளிப்பு செய்வது, வஸ்திர தானம் செய்வது, இந்த மாதிரியான பல தானங்களை இந்த நாள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகள் குற்றங்கள் அகலும். ஸ்ரீ பிரம்ம தேவனை வழிபாடு செய்யுங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக என்பது போல உங்களை படைத்த அந்த பிரம்ம தேவனை வழிபடுவதற்கு உகந்தது. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைகளும் நீங்கி வாழ்வில் திருத்தம் ஏற்பட, முன்னேற்றத்தை காண நீங்கள் பிரம்மா தேவாவை வழிபாடு செய்வது மிக உகந்தது. சரஸ்வதி தாயையும் வழிபடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, புத்தி கூர்மை இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திடும். உரு ஏற திரு ஏறும். எந்த அளவிற்கு நீங்கள் வழிபாடுதலை மேற்கொள்கிறீர்களோ அதே அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் தீர்ந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் குடும்பத்தில் அவ்வப்போது சில ஒரு இடத்தில் மன கஷ்டங்கள் ஏற்பட்டு நீங்கும். மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக இருப்பது, பேசுவது நல்லது. வார்த்தைகளினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் அகல மௌனமாய் அமைதியாய் இருப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் புதியதொரு அனுபவங்கள் ஏற்படலாம். வருமானம் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதிகமாக வேலை செய்கிறீர்கள், சரிவர அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அல்லது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கவில்லை என்கிற வருத்தமானது உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். சில கிரக மாற்றங்கள், சில கிரக பெயர்ச்சிகளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்வாதார நிலை சீராக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அதிகம் வசீகரிக்கும் விதமாக, ஈர்க்கும் விதமாக சில பிரார்த்தனைகளை மேற்கொள்வீர்கள். அபிவிருத்திக்குண்டான செயல்களும் நடக்கும். தொழில் மேலோங்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள், அதாவது வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுக்கு லாபம் மேம்பட வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பாக கனிவாக பேசுதல் வேண்டும். இன்னும் மென்மேலும் பல சிறப்புகளை பெறுவது என்பது உங்கள் கையில் இருக்கிறது. வருங்காலத்திற்குண்டான சில விஷயங்களை பற்றி எண்ணங்கள் இருக்கும். இளைய சமுதாயத்தினரிடத்தில் வேகம், நல்ல துணிவு, நல்ல மெய் ஞானம், பகுத்தறிவான பேச்சுக்கள் வெளிப்படும்.
ஒரு சிலருக்கு சொத்துக்களினால் விரயங்களும் உண்டாகலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியம் என்பது 5ஆம் வீடு. அவைதான் குழந்தை, காதல், குல தெய்வம், மனம், இது பற்றிய விஷயங்களை பேசக்கூடியதே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தான். உங்களுக்கான பிராப்தம் எப்படி இருக்கிறது, அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஒருவருடைய பஞ்சமா ஸ்தானத்தை வைத்து பார்க்கலாம். அந்த வகையில் மிதுனராசி அன்பர்கள் வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் அதிக கவனம் காட்டுவீர்கள். நல்லது நடக்கும். நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அமைவதால் முருகப்பெருமானுக்குண்டான வழிபாடுதலை முறையாக செய்யுங்கள். இலுப்பை எண்ணெய் கொண்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்ல ஒரு நிலைக்கு வருவீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். சில புதிய அனுபவங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை தரும். துர்க்கையம்மனை வழிபடுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபடுங்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். சிந்தனை மேம்படும். அனுபவங்கள் உண்டாக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். பிறரிடத்தில் கனிவாக அனுசரித்து பேசுதல் வேண்டும். வார்த்தையில் இனிமை தேவை. ஓரளவிற்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையை போற்றி. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தமிழ் மாத பிறப்பு கார்த்திகை மாதம் 1ஆம் நாள். சகலரும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிவித்து சபரிமலைக்கு செல்வதற்கான மாலை இடுதல். இந்த நாள் பல சிறப்புகளை தாண்டி கார்த்திகை நட்சத்திரமும் அமைகிறது. கார்த்திகை என்றாலே முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6 பேர். ஆக இந்த நாள் கார்த்திகையும் சேர்ந்தே நட்சத்திரமும் அனுசரித்து வருவதால் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நிதம் நீங்கள் கடைபிடித்து வந்தால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் புயல்களும் போராட்டங்களும் கண்ணுக்கு தெரியாமல் தூசு போல மறைந்துவிடும். சூரியனை கண்ட பனி போல காணாமல் போய்விடும். ஆக உங்களுடைய கஷ்டங்கள் தீர இறை வழிபாடு செய்ய வேண்டும். 2ஆம் வீட்டு பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த கார்த்திகை 1ஆம் நாளில் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் விருச்சிக ராசிக்கு இடம்பெயர்கிறார். ஆகவே கடகராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய செயல்களின் படி எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், அஜாக்கிரதை இருக்கக்கூடாது, அலட்சியம் கூடாது. எப்பேற்பட்ட வேலைகளாக இருந்தாலும் அதனுடைய மதிப்புகளை உணர்ந்து செயல்படுவதே உங்களுக்கு சிறப்பு. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்கள். 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 9ஆம் வீட்டில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ர நிலை. அதே போல 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி என்பவர்கள், இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தனி அந்தஸ்து இருக்கும், உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள்.
எடுத்த காரியத்தை உங்களுக்கு கொடுத்த சில பொறுப்புகளை மிக அழகாக தருணங்களை உணர்ந்து செய்வதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எடுத்துக்காட்டாக நீங்கள் இருப்பீர்கள், முன்னோடிகளாக இருப்பீர்கள். உங்களை பார்த்து எல்லோரும் உங்கள் பின் வழி நடக்கக்கூடிய நிலை ஏற்படும். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மனதில் தெளிவு பிறக்கும். குடும்ப உறவுகள் பற்றிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மனதில் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக சுதந்திர போக்கோடு இருப்பதே நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சீராக்கும். மனநலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். அசதி இருக்கும் நாள். எந்த ஒரு செயலையும் மிக அழகாக செய்து கொடுக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருப்பீர்கள். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உயர் அந்தஸ்தோடு இருக்கக்கூடும். வேலை, தொழில், வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் வந்து சேரும். அசதி மறையும் நாள். உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். மனநலம் சீராக்கும். சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள், தாமதங்கள் நீங்கும். அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். துறை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பெருமளவு நன்மைகள் அதிகம் உண்டு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. நல்ல ஆதரவுகள் மேம்படும். தொழிலில் விருத்தி உண்டாகும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செய்வீர்கள். உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. சாதகமான நாள். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். நம்பிக்கையும் நல்லதொரு வளர்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. சனிக்கிழமை தினம் கிருத்திகா நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நட்சத்திரம் திரு கார்த்திகை. ஆக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு இலுப்பை எண்ணெய் கொண்டு 6 தீபங்கள் ஏற்றி செவ்வரளி மாலைகள் சாற்றி முறையாக வழிபடலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். சனி பகவான் கர்மகாரகனாக இந்த சனிக்கிழமை தினத்தில் செய்யக்கூடிய அன்னதானத்திற்கு தனி மகத்துவம். ஒரு சில புண்ணியங்கள் வருவதற்கான சூழல்கள் அமையும். தானம் செய்வதற்கும் தர்மம் செய்வதற்கும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களின் மூலம் சில நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு செய்யும் பொழுது வருமானம் கிடைக்கும். நல்ல லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து போக வேண்டியது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் மேஷத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். திடீர் பண வரவுக்கு உண்டான செயல்பாடுகள் அமைந்துவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் சொந்த விஷயங்களை பற்றியோ பிறரிடத்தில் பகிராமல் இருப்பதே நல்லது. நீங்கள் சாதாரணமாக பேசுவது மற்றவர்களிடத்தில் விவகாரமாக போய் முடியும். உத்தியோகத்தில் வேலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். விலகி இருந்தவர்கள் மீண்டும் விரும்பி வரலாம். சில புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். திருமணத்திற்குண்டான சில பேச்சுவார்த்தைகள், அதை பற்றிய சில கனவுகள் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த வேலைகள் இழுபறி இல்லாமல், தாமதங்கள் இல்லாமல் குறித்த நேரத்தில் மிகச் சரியாக முடிப்பதால் எல்லாவற்றிலும் லாபமும் நல்ல பலனும் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆவல் எழலாம். இந்த சனிக்கிழமை தினத்தில் குறிப்பாக எண்ணெய் வாங்குவதோ
உப்பு வாங்குவதோ இரும்பு சம்பந்தமான பொருட்களை வாங்குவதோ கூடாது. இவற்றை தானம் செய்யலாமே தவிர யாரிடத்திலும் கையில் கூட நீங்கள் வாங்காமல் இருப்பது இந்த நாள் நல்லது. இது போன்ற பல சின்ன சின்ன பரிகாரங்களையும் இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதுநாள் வரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பலரும் 12 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி உங்களுக்கு வழங்கப்படும். அவற்றை முறையாக கேட்டு பயன்பெறுங்கள். ஒவ்வொரு கார்த்திகை சோமவாரத்திலும் எந்த ஒரு பொருளை கொண்டு ஸ்நானம் செய்தால் நல்லது. தோஷங்கள் விலக்கும். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மறைபொருள் பிரச்சனைகள் தீரும். யோகம் நிறைந்த நாள். எதிர்பார்த்தபடி வேலைகள் விறுவிறுப்பாக இருந்தாலும் சில செயல்பாடுகள் அரசு சார்ந்த செயல்களில் கவனமும் நல்லதொரு பொறுமையும் என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். கவலை வேண்டாம், பயம் தேவையில்லை. வரவுகள் உண்டாக்கும். பண தேவைகள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். கொடுக்கக்கூடிய விஷயங்கள் யாராவது ஒரு மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சில நேரம் காலதாமதமாக கூட நடக்கலாம். பிறரோடு சில முக்கிய விஷயங்களை பகிராதீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் இருக்கும். அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். நிகழ்கால நிகழ்வுகள் உங்களுக்கு சில முன்னேற்றத்தை தரும். விழிப்புணர்வு ஏற்படும். வெளியூர் சம்பந்தமான விஷயங்களில் நிதான போக்கை கையாளுங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். யோகம் நிறைந்த நாள். விரும்பிய விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கார்த்திகை மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு, சனிக்கிழமை தினம். இந்த நாள் கார்த்திகை நட்சத்திரமும் கூட முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். சூரிய பகவான் இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரித்த சூரிய பகவான் இடம்பெயர்ந்து 3ஆம் வீடான சகோதர பாவகத்திற்கு உங்களுடைய விரய ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான், ராசினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான். அதே போல 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கிறார். இந்த கிரக அமைப்பை வைத்து உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் பலன்கள் என்ன என்பது பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன வகையில் அலைச்சல்கள் இருக்கும். சில வேலைகள் திட்டமிட்டிருந்தாலும் கூட அவை சரிவர காணப்படாது. பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மனம் சார்ந்த சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு உடனே நீங்கிவிடும். குடும்ப நபர்களிடத்தில் ஆதரவாக இருங்கள். குழந்தைகளிடத்தில் வெளிப்படையாக அன்பை காட்டுங்கள். அவர்களிடத்தில் உதாசீனப்படுத்துவதோ குழந்தைகளிடம் வாக்குவாதங்கள் செய்வதோ வீண் பேச்சுக்களோ கூடாது. கூடுமான வரையில் உங்கள் துணைவருடைய அன்பை பெறுவதற்கான சூழ்நிலைகளை மேற்கொள்ளுங்கள். உடல்நலம் மனநலம் இரண்டையும் மிக கவனமாக கையாள வேண்டும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். உத்தியோகத்தில் அதிகம் உழைப்பீர்கள், அதற்குண்டான அங்கீகாரமும் கிடைக்கக்கூடும்.
உங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என்பது போல கூட தொழில்நுட்ப சம்பந்தமான கருவிகள் தொடர்பான விஷயங்களில் இருக்கும். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பது போல கற்றது கை மண் அளவு மட்டுமே. ஆக கல்லாத விஷயங்கள், படிக்காத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஆக தேடல்களில் இருப்பது உங்களுக்கு நல்லது. வங்கி கடன் தொடர்பான விஷயங்கள் சில நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். சட்டம் சார்ந்த சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள், அறிய முற்படுவீர்கள். புதியதொரு வாய்ப்புகள் வேலை தொடர்பாக வந்து சேரும். கடனால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு சில ஓய்வுகள் என்பது இருக்கும். தம்பதியர்கள் வாக்குவாதங்களோ வீண் பிரச்சனைகளோ செய்யாமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் செலவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் வேண்டாம். அதிக நேரம் வெளியிடங்களில் செல்வதை தவிர்த்து விடுங்கள். நண்பர்கள் வட்டாரத்தில் கூட நல்ல பெயர் கிடைக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது பல சிறப்புகளை பெற்றுத்தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். நலம் நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்கலாம். லலிதாம்பிகை வழிபாடு நல்லது. தேவைகள் நிறைவேறும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். கார்த்திகை நட்சத்திரம், அதே போல கார்த்திகை மாதமும் தொடக்கம். இந்த தமிழ் மாத பிறப்பில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் ஒருங்கே இணங்க வணங்குங்கள், வழிபடுங்கள். இழிப்பை எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினார் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரும். வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாக்கும். தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். லாபம் நிறைந்த நாளாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய செயலுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கார்த்திகை நட்சத்திரமும் அமைகிறது. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். ராகு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் வீடு கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். விரயஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது பேசக்கூடிய விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். எதிலும் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. அனுசரணையான போக்கோடு நடந்து கொள்ளுங்கள். பணம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். செலவுகளுக்கு தகுந்தாற்போல் வரவை அதிகப்படுத்த முயற்சி நடக்கும். யாரையும் நம்பி அதிக பொறுப்புகள் கொடுக்காதீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய செயலுக்கும் பேச்சுக்கும் ஒத்துழைப்பு தருவது நல்லது. வீண்வாதங்கள், எதிர்வாதங்கள் கூடாது. குடும்ப நபர்களிடத்திலும் சரி, குழந்தைகளிடத்திலும் மனம் விட்டு நீங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். வாக்குவாதங்கள் கூடாது. உணர்ச்சி வசப்படுதல் உங்களுக்கு சில நன்மைகளை குறைத்துவிடும். கோப உணர்வினால் உங்களுக்கு சங்கடங்களை எழும். கவனமாக இருங்கள். இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் அமைகிறது. அதே போல கார்த்திகை நட்சத்திரமும் இருக்கிறது. விரத வழிபாடு முறைகளை மேற்கொள்வது பல நிலைகளில் சிறப்பை உண்டாக்கும். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சிந்தித்து இருங்கள். எவரிடத்தில் எப்படி பேசினால் அமைதி நிலவும், வேலைகள் நடக்கும் என்கிற புரிதல் என்பது தேவை. சமூக வேலைகளில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும். வியாபார வேலைகளில் அலைச்சல் அதிகரிக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள்.
இறை வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த தினம். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். பொறுமை நிதானம் என்பது தேவை. உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்தவர்களுடைய செயல்களில் தலையிடாதீர்கள். வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்ப்புகளில் கால தாமதங்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசு தொடர்பான செயல்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. இந்த நாள் நல்லது. சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் தீர இறைவனை வணங்குங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். கர்மகாரகனான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் பெறுபவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாக்கும். கவனம் என்பது தேவை. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். அலைச்சல்கள் இருக்கும். தேவையற்ற வீண் விஷயங்களில் தலையிடாதீர்கள். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் தீர அம்பிகை வழிபாடு மிக நல்லது. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு மன கஷ்டங்கள் தீரும், பண கஷ்டங்கள் அகலம், புத்தி கூர்மை இருக்கும், ஞாபக சக்தி மேம்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல் ஏற்படும், நன்மைகள் இருக்கும், பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. கார்த்திகை நட்சத்திரமும் கூட முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். உகந்த மாதம். அம்மையப்பரை வணங்கினால் சகல நன்மைகள் கிடைக்கும். தேவாதி தேவர்களுடைய அனுகிரகம் உண்டாக்கும். க்ஷேமங்கள் லாபங்கள் கூடும். விருச்சிக ராசி அன்பர்களே, இதுநாள் வரையில் விரயத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஆக இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்கள் ராசியில்தான் சூரிய பகவான் சஞ்சரிப்பார். அவரோடு புதன் பகவான் வக்ரநிலை. வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த பாவகத்தில் சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பகவான், கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும் 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் கேத்து பகவான் இருக்கிறார். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நாள் நல்ல நாளாகவே தொடங்குகிறது. எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவே நடக்கும். துரிதம் ஏற்படும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். பெருமளவு நன்மைகள் நிறைந்த நாள். எந்த விஷயத்திற்காகவும் நீங்கள் தேடி போக வேண்டாம். உங்களை நாடி நன்மைகள் வரும். வயதில் மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நன்மைகள் அதிகம் நடக்கும். நல்லதே நினையும். ரிப்பீட். நல்லதே நடக்கும். இறை வழிபாடு செய்வதால் உங்களுடைய மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் உபாதைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். மனதில் அந்யுன்யம் உண்டாகும். கருத்து ஒற்றுமை மேம்படும். சுப காரியத்திற்காக சில பணங்கள் தேவைப்படும். அந்த பணத்தை பெறுவதற்கான நிலைகளும் உண்டாகும். எதிர்பாராதபடி சில நபர்களுடைய உதவிகள் மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும். வாகன பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். வீட்டை அலங்காரம் செய்வீர்கள். எதிர்பார்த்தபடி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வேலையில் உள்ள சில சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள்.
போட்டிகள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள், கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பல விதங்களில் வேறுபாடுகள் குறையும். கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு கூடும். மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். இருக்கும் இடம் தெரியாமல் உங்களுடைய செயல்கள் அமையும். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். நன்மைகள் விளையும். புதன் பகவானை வணங்குங்கள். தினந்தோறும் நிம்மதியாக வணங்கி வருவது சிறப்பு. கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதோடு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோவிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உள் பவளவாய் காண்பேனே என்றார். ஆக இந்த நாள் பெருமாளுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். எல்லா பதவி புண்ணியங்களும் கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். கௌரவங்கள் பிறக்கும். ஆசைகள் கைகூடி வரும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நல்லனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தமிழ் மாத பிறப்பு, கார்த்திகை மாதம் 1ஆம் நாள். அதே போல முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரம். இந்த நாள் அநேகமான கோட்டி லாபத்தை நீங்கள் பெறக்கூடும். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். திருச்செந்தூருக்குண்டான அதிபதி குரு பகவான். குருகாரகன், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ராசியிலேயே சுக்கிர பகவான். இது நாள் வரையில் லாபத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் இப்பொழுது விரயத்தில் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் சனிக்கிழமை தினத்தில் சூரிய பகவான் விருச்சகத்திற்கு வருகிறார். தனுசு ராசி அன்பர்களே, அதிபதியான குரு பகவான் 6ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாக்கிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் விரயத்தில் இருக்கிறார். இந்த ஒரு கிரக அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது வேலை தொடர்பான சில புதிய விஷயங்கள் கைகூடி வரும். இந்த நாள் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சந்தோஷத்திற்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு விறுவிறுப்பாகவே நடக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தைரியமாக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சில தெளிவுகள் பிறக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு மிக சரியாக கண்காணித்து வருவீர்கள். புதியதொரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தன வரத்துக்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களை மீறி செய்வதற்கான சூழல்கள் உண்டு. அரசாங்கத்தினுடைய வேலைகள் சில நன்மைகளை ஏற்படுத்தும். அனுபவங்கள் உண்டாக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சில புரிதல்கள் ஏற்படும். வெளி வட்டாரங்களில் சமூக அந்தஸ்தோடு இருப்பீர்கள். உங்களைப் போல் யார் என்று பலரும் பேசிக் கொள்வார்கள். எதை செய்தாலும் அவற்றை நிதானமாக செய்வீர்கள். மனதில் இருந்த சஞ்சலங்கள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம்.
அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் பிறக்கும், அதிசயம் நிகழும் நாள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அநேகமான வேலைகளில் சில புரிதல்கள் இருக்கும், தன வரவுகள் உண்டாக்கும். புதியதொரு விஷயங்களுக்காக பணத்தை முதலீடு செய்வீர்கள். தன வரவுகள் மிகுந்த நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆதாயம் ஏற்படும், நன்மைகள் மிகுதியாக்கும், அனுபவங்கள் உண்டாகும். அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும், முயற்சிகள் ஈடேறும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுடைய ராசிய அதிபதியான சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள். கார்த்திகை மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. அதே போல இந்த நாள் கார்த்திகை நட்சத்திரமும் கூட. முருகப்பெருமானுக்கு விரதங்கள் இருந்து அனுஷ்டிப்பவர்கள் இந்த நாளை மேற்கொள்ளுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். இதனால் வரையில் உங்களுடைய 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானாதிபதி அவர். சூரிய பகவானோடு புதன் பகவான் இருக்கிறார் வக்ர நிலையில். விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 2இல் சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை. அதே போல ராசிக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, சில நேரம் உங்களுடைய விஷயங்கள் முன்னும் பின்னும் முரணாகத்தான் நடக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது என்பது போலவே அமைந்துவிடும். எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ளாதீர்கள், சில பின்னடைவுகள் இருக்கும். அதே போல இந்த நாள் முருகப்பெருமானை வணங்கி, வேலையும் வணங்கி நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை கவனியுங்கள். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் பெற தான தர்மங்கள் செய்ய வேண்டும். உண்மையை மட்டும் வெளிப்படுத்த வேண்டும். உழைக்க வேண்டும். எளிமையாக நடக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்ள அதிகமாக சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். பண வரவு இருந்தாலும் அதற்கேற்றாற் போல் சில நேரம் அலைச்சல்கள் இருக்கும். திடீர் செலவுகள் உண்டாகலாம். விரயங்கள் ஏற்படும். தொழிலில் லாபம் நஷ்டம் வருவது சகஜமாக இருந்தாலும் பல நிலையில் நீங்கள் தொழிலில் சில இரக்கத்தை தவிர்க்க முயற்சி செய்வீர்கள். பண நெருக்கடிகள் குறையலாம். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகளினால் சில மாற்றத்தை உண்டாக்கும். தம்பதியர்களுக்கு இடையே சில உதவிகள் ஏற்படும். வருமானம் பெருக பெருக வாழ்க்கையினுடைய நிலை உயர்ந்து கொண்டே வளரும். இந்த நாள் நல்ல நாள். உடல் நலம் மனநலம் இரண்டும் சீராகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. இதுநாள் வரையில் 10ஆம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் கார்த்திகை மாதம் 1ஆம் நாளிலிருந்து லாபத்திற்கு வருகிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதியும் கூட. ஆகவே மகர ராசி பிறந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சில வேளைகள் உங்களுக்கு அலைச்சலாகத்தான் இருக்கும்.
எதிர்பார்ப்புகள் கூடாது. பிறரை நம்பி ஏமாறாதீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை மகா கணபதி வழிபாடு நல்லது. ஆசைகள் கைகூடி வரும். மனதில் நினைத்ததை பெறுவீர்கள். சந்தோஷம், உற்சாகம் பிறக்கும் நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் முருகப்பெருமானுக்கு தூப தீபங்கள் காட்டி பூக்களினால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். உதவிகள் கிடைக்கும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனீஸ்வர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். கார்த்திகை நட்சத்திரமும் அமைந்து இருப்பதால் முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். கும்பராசி அன்பர்களை இன்றைய நாள் செய்யக்கூடிய இறை வழிபாடு நல்ல வளர்ச்சியையும் மேன்மையையும் சித்திக்க செய்யும். சனீஸ்வர பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அவரை நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த நாளில் இறை வழிபாடோடு பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள். தான தர்மங்கள் செய்வது, இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது, இந்த குளிர்காலம் மழைக்காலம் என்பதால் போர்வை, கம்பளி, கொடை இது போன்ற பொருட்களை தானம் செய்வது மிக விசேஷமாகும். இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்கள் கூட மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு அதிர்ஷ்டத்தையும் அமைப்பையும் அற்புதத்தையும் கொடுக்கும். இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான். திறமைக்கு ஏற்றபடியான சில நல்ல வாய்ப்புகள் வரும். புதியதொரு வேலை தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு வேலைகள் கைகூடும். இதுநாள் வரையில் 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் 10ஆம் வீடான விருச்சக ராசிக்கு வருகிறார். ராசியினுடைய லாபத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிக்குண்டான வேலைகள் கிடைக்கும். பங்குதாரர்களிடத்தில் லாபங்கள் உண்டாகும். வேலையாட்களிடத்தில் கனிவாக பேசுங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். எந்த விதங்களிலும் யாருக்கும் இன்னல்கள் ஏற்படாதபடி உங்களுடைய சூழலை அமைத்துக் கொள்வது விசேஷம். செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மறதி தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நிமித்தமான சில முடிவுகளில் சிந்தித்து இருங்கள். உறவினர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் உற்சாகம் இருக்கும். தந்தையின் வழியில் சில நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த இடர்பாடுகள் அகலும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை வலுப்படும். குழந்தைகளுடைய செயல்கள் பெருமைக்குரியதாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. கார்த்திகை நட்சத்திர நாளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். இலுப்பை எண்ணெயை பயன்படுத்துங்கள். இதனால் உங்களுடைய வேலை, வியாபாரம், தொடர்பு சீராக சிறப்பாக அமையும். வருமானம் மேம்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி. சிந்தனைகள் மேம்படும். ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருக்கிறார். துர்கையம்மனை வழிபடுங்கள். ராகு கால நேரத்தில் மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது. சிந்தனைகள் மேம்படும். சில பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாள், அற்புதங்கள் நிகழும், ஆனந்தம் உண்டாக்கும் இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே ராகு பகவான். சனிக்கிழமை தினம் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள், தமிழ் மாத பிறப்பு. அதிலும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு வஸ்திர தானம், பொருளாதார நிதி உதவி, அன்னதானம். இந்த மழைக்காலம் குளிர்காலம் என்பதால் போர்வை, கம்பளி, குடை, செருப்பு, இப்படி அவர்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல் சில உபகரணங்களையும் வாங்கி கொடுக்கலாம். இதனால் சனீஸ்வர பகவான் மன குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி ஏற்படும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் வக்கர நிலை சகோதர பாவகத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், கலத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்கர நிலை, 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு தகுந்தாற்போல் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். நெருக்கமானவர்களுடனான பேச்சு உங்களுக்கு மிக அழகான ஒரு நன்மையை கொடுக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுபகாரிய தொடர்பான பேச்சுக்கள் கைகூடி வரும். மனதளவில் புதிய பாதையை வகுப்பீர்கள். சாதிக்கக்கூடிய திறன் மிகுதியாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நெருக்கமானவர்களோடு சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம். இயலாதவர்களுக்கு உதவக்கூடிய பண்பாடு உண்டு. தலைமை பண்புகளை ஏற்று நடத்துவீர்கள். இழுபறியான வேலைகளை கூட விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். இந்த நாள் கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் முருகப்பெருமானுக்கு விரதங்கள் இருந்து அனுஷ்டிக்கலாம். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் மிகுதியாகும். தனம் நிறைந்த நாள். ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதாயம் உண்டு. நன்மைகள் மிக மிக அதிகம். கோட்டி கோட்டி தன லாபத்தை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான நிலையை ஏற்படுத்தும். தகுந்தபடியான வாழ்க்கை தரம் உயரும். மனதில் நிம்மதி பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் வலுக்கும். ஊக்கத்துடனும் ஆக்கத்துடனும் இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விருப்பங்கள் நிறைவேறும். எண்ணியது நடக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நல்லதொரு ஆதாயம் ஏற்படும். தனம் நிறைந்த நாள். இழுபறியாக்க சில வேலைகளை முடிப்பீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் யோகம், தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ஆதாயம் ஏற்படும். மனதில் நிம்மதி பிறக்கும். தெரியாத வேலைகளை கூட முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்திருக்கட்டும். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நபர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.